பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா, புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு அத்தைக்கங்க. உங்களுக்கு புகைவிடுற பழக்கம் இல்லை அப்படின்னா, பக்கத்தில் யாராவது விடுவாங்க. அங்கே போய் நின்று மோப் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் மொத்தமாக சரியாக போயிடும். ஆல்ரெடி நம்ம சலார் படத்துக்கான 2 ரோஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மேலே கார்டில், கீழே டிஸ்கிரிப்ஷனில், லாஸ்ட்டாக என் கார்டில் அதுக்கான லிங்க் இருக்குது. பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதனால் அந்த 2 வீடியோக்களையும் கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஷனாகவே புரியுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ராஜமன்னாருடைய 2வது கீப்புக்கு பிறந்தவர் தான் வரதராஜ மன்னார். அவரை துறையா பார்க்கணும் அப்படின்னு ராஜமன்னார் ஆசைப்படுறாரு. அதுக்கு பேசாம வரதராஜ மன்னார்ன்ற பேரை தூக்கிட்டு துறைன்னு பேரை வச்சிட வேண்டியதானே. அவரை டெய்லி துறைன்னு சொல்லி கூப்பிடலாம், அவரை துறையாவே பார்க்கலாம்ல. அதை விட்டுவிட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் நீ காப்பை கொடு, கற்பை கொடு அப்படின்னு அவனை டார்ச்சர் பண்ற. இப்போ ராஜமன்னார் அவருடைய 3வது கீப்பு வீட்டுக்கு 3 வாரத்துக்கு போறாரு. இதன் காரணமா கான்சார்ல ஒரு கலவரமே நடக்குது. இந்த கலவரத்துக்கு இடையில இவர் போய் இவருடைய மூக்கணாங்கயிறு மாதிரி இருக்க மூக்குத்திய புடுங்க பார்ப்பாரு. அந்த நேரம் பார்த்து பெல் அடிக்கும். ஸ்கூல்ல நம்ம எல்லாம் ஒண்ணுக்கு இருக்க போற நேரம் பார்த்து பெல் அடிக்கும் இல்லையா, அதே மாதிரி என்னை தடுத்தது யாரு, உன் தலையில கிடக்க ஈரு அப்படின்னு இந்த அம்மாட்ட போய் இழிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. இவங்க இடையில நடந்த சண்டை காரணமா கான்சாராவில் சீஸ் ஃபயர் அமல்படுத்திடுறாங்க. இதனால ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஆர்மியை கூட்டிட்டு வராங்க. உடனே இவர் கேட்கிறாரு, அண்ணே நம்ம எந்த ஆர்மியை கூட்டிட்டு வர போறோம், எப்ப கூட்டிட்டு வர போறோம், எப்படி கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு கேட்க இவங்க அண்ணன் பதிலே சொல்லாம இவரை பார்க்க, சரி அண்ணன் ஆர்மியை கூப்பிட போறாரு அப்படின்னு இவன் பார்த்தா பாலைவனத்துல ஆடு மேய்க்க போற ஒருத்தரை கூப்பிட போறாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த ஆடு மேய்க்கிறவனு அங்க இல்ல. அதுதான் நம்ம ஹீரோ. ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தேவாவை நம்ம ஹீரோவை பார்க்க வரதன் வந்திருப்பாரு. வரதன் எப்படியாவது தேவாவை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு இவர் நினைக்க, வரதன் கூட தேவாவை அனுப்பக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா நினைக்க, இதுக்கு இடையில ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்க, அங்கிட்டு ஒருத்தன் பாவம் என்னைய வெளியே விடுங்கடா, இந்த படமே எனக்கு வேணாமடா அப்படின்னு கத்தி துடிக்க, இந்த படம் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லி தொலைக்க. ஹீரோ இந்த கட்டடத்தை நிமிந்து பார்க்குறாரு. அப்படி நிமிந்து பார்க்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், இவன் இந்த செவத்தை பார்த்தே பயந்துட்டான்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறாரு, பெரிய பெரிய கட்டடம் கட்டுறதெல்லாம் உள்ள இருந்து யாரும் வெளியே வராமல் இருக்க இல்லை, வெளியே இருந்துட்டு யாரும் உள்ள வராமல் இருக்க அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், வெளியே இருந்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா கழுவுறதுக்கு தண்ணி இருக்காதா, ஃபாரின் மாதிரி தானா அப்படிங்கிறாரு. டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு போகணும் போல இருக்கு. உடனே வரதனுடைய தம்பி சொல்றான், இவனை ஏன் கூப்பிட்டு வந்த, இவனால நான் நாள் முழுக்க மிளகாப்படியை அரைச்சு என்னுடைய மோப்ப சக்தியை இழந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து இவர் சொல்றாரு, கறியில காரம் கம்மியா இருக்கு, தேவா சாப்பிட மாட்டான், நாய்க்கு தண்ணி வைக்கிற மாதிரி கறிக்கு பக்கத்துல மிளகாப்பொடியை வைங்க, அதை முணந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருவான் அப்படிங்கிறாரு. இவர்கிட்ட வந்து இவர் சொல்றாரு, ருத்ர மன்னாரு உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அண்ணன் என்ன செய்தி சொல்லியிருக்காரு, அவருக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறாரு. வரதா இனிமே நிம்மதியா தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவரை செய்யணுமா அப்படின்னு கேட்கிறான். ஏன் அப்படின்னா இவன் இந்த படம் முழுக்க செய்யறதவே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருப்பான். அதனாலதான் இந்த பெருசு இவனை பத்தி சொல்லும்போது கோழி பண்ணையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோழியா பிடிச்சு சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பெருசு இந்த வயசுலயும் இந்த பொண்ணுங்களை பார்த்தோம் அப்படின்னா கோழி கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோ பெருசு, நீ பெருசா இருந்தாலும் ஒரு தினுசுதாயா. இந்த காம கொடூரன் வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையுமே கற்பழிச்சு கொலை பண்ணிடுவான். அப்போ இவங்க பொண்ணை தூக்கும் போது அவங்க கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, நீங்க காளியம்மாவை தப்பா கும்பிட்டுட்டு இருக்கீங்க, அதனாலதான் காளியம்மா உங்களை காப்பாற்ற மாட்டா. எப்போ இவங்களுடைய பொண்ணு அவன் தூக்கி கற்பழிக்க போகும்போது கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்ற மாதிரி நீங்க காளியம்மாவை கும்பிடுங்க, அப்பதான் அந்த அம்மா உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஏண்டா பாடம் எடுக்க வேண்டிய நேரமாடா இது. அந்த நேரம் பார்த்து
இவன் ஒருத்தன் வந்து நான் உன்னைய போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அவனை போட்டுடுறாரு. அங்க போடுறதுக்காண்டி தவிச்சுக்கிட்டு இருந்த இவன் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம புலம்பி போயிருப்பான். உடனே நம்ம ஹீரோ நீ அந்த புள்ளைய தானே போட போன, நான் உன்னைய போடுறேன் அப்படின்னு சொல்லி இல்ல தெளிவா சொல்றேன், அந்த புள்ளைய போட போன இவனை ஈட்டியாலேயே பொளந்து போட்டுருவாரு. ஆக்சுவலா இவன் நினைச்ச போடு வேற, நம்ம ஹீரோ சொன்ன போடு வேற. ஆக மொத்தம் ஒரு போடு அப்படின்ற வார்த்தையில பல போடு இருக்கு. இப்போ நான் கையில பிடிச்சிருக்கிறது கூட கீ போடு. யோ நீ டீ போடு. யோ ஹீரோ போட தவிச்ச அவனை போடவே முடியாத இடத்துக்கு போட்டு தள்ளிட்டேயா. இனிமே இந்த காம கொடூரன் போட தவிச்ச இவனுடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? ஏதாவது சாந்தி வந்துச்சு அப்படின்னா தான் அவனுக்கு சாந்தி அடையும். இவர் சொல்லும்போது என்னைய மியூட்ல வச்சிருக்கீங்க, ஆனா அவனை ஃபுல் வால்யூம்ல வச்சிருக்கீங்க. அவன் 2 பேரை போட்டிருக்கான், போட போனவனை வேற போட்டிருக்கான், நான் யாரையும் போட முடியல அப்படின்னு சரக்கு போட்டு இதுதான் சாக்குன்னு புலம்புறாரு. பாவம் அவருக்கும் பசிக்கும்ல. நம்ம ஹீரோ மன்னார் வம்சம் கிடையாது, சௌரியர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் சௌரியமா போச்சு, சரக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு சரக்கு அடிக்கிறாங்க. ஊறுகாதான் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அதை உறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சரக்குக்கு சிக்கன் இருந்துச்சு அப்படின்னா சிறப்பா இருந்திருக்கும், சுக்கா இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரக்கு அடிக்கிறாங்க. இவங்க ஒரு சிங்கப்பெண், அதனாலதான் இப்படி பப்ளிக்கா பார்த்தா அப்படின்னா பாட்டிலோட போறாங்க. இந்த அம்மாவே காஞ்சு போயிருக்கும், அதனால காஞ்ச பிடியில கஞ்சாவை மடக்கி கிண்ணுன்னு இழுத்துட்டு கிருன்னு இருக்கும். அதுகிட்ட போய் நம்ம ஹீரோ இந்த அம்மாவுடைய எச்சி பிடிய வாங்கி இவரு எச்சி பண்ணாம இழுக்கிறாரு. எனக்கு பச்சை குத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, உன்னைய பார்த்தா நீ பச்சை குத்த வந்த மாதிரி தெரியலையே, வேற எதையோ குத்த வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, இல்ல நான் பச்சை தான் குத்த வந்தேன், அதை கொஞ்சம் பச்சையா குத்தணும் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. உடனே இந்த அம்மா சொல்லுது, நான் பச்சை குத்துறேன், அதுக்கு முன்னாடி ஏன் கஞ்சா பிடிய கரைக்காம கொடு, இல்ல அப்படின்னா பச்சை குத்துறனோ இல்லையா உன் மூஞ்சில பச்சைக்கண்ணு குத்துவேன் அப்படிங்குது. சரி எதை பச்சை குத்தணும் சொல்லு அப்படின்னு இந்த அம்மா கேட்க, இந்த ஆளு ஏற்கனவே கஞ்சா பிடிய குடிச்சனால கொஞ்சம் கதி கலங்கி கிருன்னு இருப்பாரு. இதனால என் கண்ணுல என்ன தெரியுது அதை குத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, உன் கண்ணுல காம வெறி தாண்டா தெரியுது, அதவா குத்த அப்படின்னு கேட்க, இவரும் அறபோதையில இருந்தார் இல்லையா, அதனால அத அப்படியே குத்துங்க அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவும் குத்துன்னு குத்திடுது, பச்சைய கொஞ்சம் பச்சையாவே குத்தி விட்டுறாங்க. இந்த கஞ்சா போதையில இருந்தனால ஹீரோவுக்கு என்ன குத்தணும் அப்படின்னு தெரியல. பச்சை குத்த போனவர் கொஞ்சம் பச்சையாவே குத்திட்டாரு. போதை தெளிஞ்சு முடிச்ச பின்னாடி தான் கைய பாக்குறாரு. ஐயோ இதையா பச்சை குத்தணும் அப்படின்னு படம் ஃபுல்லாவே அந்த கையில துணி சுத்தி இருப்பார் இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். இப்ப தெரியுதா இவர் கையில எதுக்கு துணியை சுத்திக்கிட்டு இந்த படம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. இவர் மேல ரெட் கலரை தடவி விட்டு, இவன் தாண்டா ரெட் லைட் ஏரியா பொண்ணுங்களை வச்சிருக்கான் அப்படின்னு ஆட்களை ஏவி விடுறாரு இவரு. அவங்க எல்லாரும் இவரை ஒண்ணும் செய்யாம இன்னொரு பக்கமா ஓடுறாங்க. உடனே இவர் சொல்றாரு, அடே அவன் தாண்டா ரெட் லைட் ஏரியா சங்க தலைவர், அதனாலதான் அங்க ஓடுறாங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ ரெட் லைட் ஏரியா சங்க தலைவர் இல்லையா, அதனால அவர் உடம்பு ஃபுல்லாவே ரெட் கலரை ரத்தம் போல வடிய விட்டுக்கிட்டு வராரு. ரத்தத்தை அவர் தான் ரெட் லைட் ஏரியா சங்க தலைவர் அப்படிங்கிறத ஆணித்தனமா நிரூபிச்சு காட்டிட்டு வராரு. இவர் சொல்லும் போது, நீ இவங்களுக்கெல்லாம் ட்ரக்ஸ் கொடுத்துதான் பைத்தியமா ஆக்கி வச்சிருக்க, ஆனா அவன் ரெட் லைட்னு சொன்னாலே பைத்தியமா ஆயிடுவான்டா அப்படிங்கிறாரு. இவரு சண்டை போட்டதை பார்த்த நம்ம ஹீரோ அவருடைய கையை அடிக்கிறாரு. ஐ மீன் 2 கையையும் தட்டி அடிக்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, ஏன் கை மட்டும்தான் அடிப்பியா, விசில்லாம் அடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, நம்ம இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாமே அப்படியே கல்லை தூக்கி அடிப்பாங்க அப்படிங்கிறாரு. சீக்கிரம் ஓடுறது நமக்கு நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு ஹீரோ. இவர் கேட்கிறாரு, அங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க, இருக்காங்க, நிறைய இருக்காங்க, அவங்க எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா இவர் ரெட் லைட் ஏரியா சங்க தலைவர் அப்படின்னு,
அதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு. கடைசியில தான் நம்ம ஹீரோ ப்ளூ ஃபிலிம் ஹீரோ மாதிரி ப்ளூ கலர்ல மாறிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் எனக்கும் கன்ஃபார்ம் ஆச்சு, இவரு புது பட ஹீரோ கிடையாது, ப்ளூ ஃபிலிம் ஹீரோ அப்படின்றது ஆடியன்ஸ்க்கும் அப்பதான் கனெக்ட் ஆச்சு. பல ஆடியன்ஸுக்கு அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு, இவர் புது பட ஹீரோ கிடையாது, ப்ளூ ஃபிலிம் ஹீரோ அப்படின்னு ப்ளூ கலரா மாறிட்டார் இல்லையா. அதனால தான் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.